கருப்பசாமி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் எந்த ஒரு திருச்செங்கோடு போயிடுச்சு. சரிப்பா கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன்ப்பா. குடும்பத்தை போய் பார்த்தனா சரி, எல்லாமே இப்போ ஏமாந்த பொழப்பு பொழைச்சிட்டான், அப்படி தானே? அதனால் வர்ற தை 30 முடிகிறதுக்குள்ளே ஒரு கட்ட நடவடிக்கை கருப்பசாமி நான் ஓடி போய் பார்த்துட்டு வந்து உன்னோட இடம் உங்கள்கிட்ட வந்து சேர்றதுக்குண்டான வாய்ப்பு. உன்னோட இடத்துல வந்து உட்காந்துட்டு எந்திரிக்க மாட்டேனேன், அதானே? அதனால் இப்போ 3 இடத்துல நமக்கு வந்து பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை 3ஐயும் முதல்ல அந்த உன்னோட இடத்துல குடியிருந்துட்டு நீ வெளியில் போன்ற பார்த்தியா, முதல்ல ஸ்டெப் எடுப்போம். வர தை 30 முடிகிறதுக்குள்ளே கட்டம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தா அப்படின்னா சரி, வர ஆடி 30 முடிகிறதுக்குள்ளே உனக்கு அந்த இடத்துலேருந்து அவனையவே காலி பண்ணி சொல்லி நீ எதிர்பார்த்தது மாதிரி உன்னோட இடத்த நீயே ஒப்புக்கண்டுக்க அப்படின்னு ஒவ்வொரு இடமா கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமா? அதே மாதிரி வாங்கி கொடுத்து உனக்கு தாயின் தகப்பனா கருப்பை நான் கூட இருக்கேன், நான் ஆள் இல்லைன்னா ஆளை வச்சு ஒன்று அடிச்சிருவேன், எல்லா வேலையும் செய்வேன். நடந்திருக்கா இல்லையா? அதே போல் கருப்பசாமி அது நான் தாயின் தகப்பனா உனக்கு நான் கூட இருந்து நீ எதிர்பார்த்தது போல நான் கருப்பசாமி எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் கருப்பு உனக்கு அந்த இடத்த வாங்கியும் கொடுத்து உனக்கு அந்த இடத்துல பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதே போல் உருவாக்கி தரம் போய் காலில் விழுந்துட்டான். நீ பார்த்து என்ன முடிவெடுத்தாலும் சரி, வர்ற தை 30 முடிகிறதுக்குள்ளே கட்டம் போய் பார்ப்பான். சரி, கருப்பேன் போய் பழக்காடி பார்க்குறேன் சொன்னபடி கேட்பேன் அப்படின்னா நீ எதிர்பார்த்த மாதிரியே சட்டம் இல்லாமல் அனுப்பி விட்டுருவான். அப்படி இல்லைன்னா வர ஆடி 30 முடிகிறதுக்குள்ளே அதுக்கு உண்டானதை என்ன வழி பண்ணணுமோ வழி பண்ணி உனக்கு உண்டான இடத்த உனக்கு நான் ஒப்படைச்சிட்றேன். ஒப்படைச்சிட்டு நான் கேட்டால் நீ கொடுப்பீல்ல, உனக்கு நான் வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்றேன். வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் நான் கேட்டால் செய்வீல்ல, அதே போல் நான் கருப்பு உனக்கு உருவாக்கி தர முடியும். இடத்துக்கு சரியா? இப்போ அதை கொடுத்துருக்கேன், அந்த இடத்துக்கு உண்டானதை முதல் பண்ணிக்க, அதை யாரும் கைப்படாமல் வச்சுக்க விஷயம். அதுக்கப்புறம் சரிப்பா, இப்போ இந்த பணத்துக்கு உண்டான ஏற்பாடும் அதுவும் முழு முயற்சி எடுக்கிறேன். ஆனால் உத்தரவானதே இடத்துக்கு தான். அதனால் இதை யார் கைப்படாமல் வச்சுக்க. வர ஆடி 30 முடிகிறதுக்குள்ளே ஒரு இடத்த நம்ம வாங்கிடலாம், எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் யாருக்கிட்டும் தகராறு பண்ணாமல் உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நான் பண்ணி கொடுத்துறேன். இன்னையிலேருந்து அந்த பணத்துக்கு வந்து 23 நாள் கழித்து அதுக்கப்புறமா ஸ்டெப் எடு. அதுக்கு முன்னாடி அந்த பணத்துக்கு எதுவும் ஸ்டெப் எடுக்க வேணாம், சரியா? அதனால் கருப்பசாமி நான் அமைச்சு கொடுத்துறேன். வர்ற அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்க்கணுமேப்பா. நாளைக்கு தான் வர முடியாதுங்கிறது தான் அன்றைக்கி வந்தோம். அப்படின்றியா? சரி, அதை முடிச்சு அடுத்த வியாழக்கிழமை இன்னத்த கிழமைக்கு என்னை வந்து பார், சரியா? அதுவும் ஒரு காரணமாக தான் சொல்கிறேன், சரியா? 21 நாள் அந்த பிரச்சனைக்கு வருவேன். பிரச்சனை வந்தால் தான் அது ஓய். முதலே ஒரு கட்ட பிரச்சனை நடந்ததா இல்லையா? நடந்தும் எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால் இன்றைக்கி ஒரு 21 நாளில் வருவேன். அதனால் அமாவாசை விட்டுரு, இன்னத்த கிழமைக்கு என்னை வந்து பார், நான் கருப்பேன். அதுக்குள்ளே ஒரு முடிவு கொண்டு வந்து தை 30க்குள்ளேயே முடிஞ்ச வரைக்கும் இழுத்து பார்ப்போம். இல்லைன்னா ஆடி 30 முடியறதுக்குள்ளே ஒரு இடத்த வாங்கி கொடுத்துறேன். அப்படி ஒவ்வொன்றா உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். அப்படியா? சரி, அதை மடித்து வச்சுட்டு வா. சரிப்பா, இது மாதிரி ஒரு 5 டைம் வந்து வாங்கி குடிச்சிட்டு போயிரு. சுத்தமாக உனக்கு குணப்படுத்தி கருப்பசாமி உனக்கு கொடுத்துட்றேன். அப்படி குணப்படுத்தி வரணும் போதும் இல்லை, இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும், கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் செட்டி விளையம் போயிடுச்சு. உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்ப்பா. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இப்போ வெறு வீடாக இருக்கிறான். எப்படி வெறு வீடாக இருக்கான்? வேலை இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அப்படி வேலையும் இப்போ இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு, அப்படி தானே? அதனால் இப்போ ஒன்று கட்டி வச்சுருக்கிறப்ப அதுவும் நிலுவையாக இருக்குது, இன்றைக்கி நாளைக்கு நாளை மறுநாள் அப்படின்னு. அதனால் கருப்பசாமி அதையும் அந்த இடத்தையும் உனக்கு விற்று கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி உனக்கு பில்டிங் வேலை நல்லபடியாக எனக்கு பிடிச்சி கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லா நிற்காமல் உனக்கு 10 பேர்த்த வச்சு வேலை செய்கிற அளவுக்கு கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? என்னோடய ஆலயத்தை மட்டும் போய் ஒரு சுற்றிட்டு ஓடு. சரிப்பா, அதே போல் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை மறுபடியும் ஓடி போய் பார்த்தேன். போய் பார்த்ததில் சரி, வர்ற அமாவாசை அன்னைக்கு எனக்கு இங்கே வந்து 3 விதமான சாப்பாடு எனக்கு செஞ்சு கொடுக்கணும், சரியா?
3 விதமாக உனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு செஞ்சு இங்கே படம் போடு. சரியா? அதே போல் அடுத்த ஒரு 3 நாள்ல இருந்து அந்த இடத்த ஃபஸ்ட்டு விற்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு. வர்ற அமாவாசை அன்னைக்கு உனக்கு டைம் கொடுத்துட்றேன். முதல்ல அந்த இடத்த விற்று கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி வர்ற 21 நாள்ல இருந்து நீ எதிர்பார்த்த மாதிரி பில்டிங் நல்ல வேலையும் அமைச்சு கொடுத்து, எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல கேட்குற வேலை உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமா? அதே போல் நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்து உனக்கு பழையபடி இன்ஜினியர் அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு வேலையும் வாங்கி கொடுத்து, உனக்கு அந்த படித்த படிப்புக்கு உண்டான மதிப்பு கொடுக்குற அளவுக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்து இன்னையிலேருந்து நான் காப்பாற்றி கொடுத்துறேன். இதை வந்து யாரும் கைப்படாமல் வச்சுக்க. சரியா? இன்னையிலேருந்து பழையபடி உனக்கு பேர் வாங்குற அளவுக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். கூட ஒருத்தன் மட்டும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கான். சரியா? இருக்கிறத தட்டி விடுறதுக்கு காரணமே அதுக்கு தான். அதனால தான் 3 விதமாக சாப்பாடு கட்டிருக்கேன். 3 நாளைக்குள்ளே அவனை யாருன்னு கண்ணிலையும் காட்டிடுறேன். அவனை நாசூக்காக வச்சு அவனே ஒதுங்கிடுவான். ஒதுங்கினா திருப்பி கூப்பிடக்கூடாது. சரியா? தானாக ஒதுங்கிடுவேன். ஏன்னு தெரியல வரல அப்படின்னு மறுபடியும் போய் அவனை கம்பல் பண்ணி கூப்பிடக்கூடாது. சரியா? அதுலேருந்து உனக்கு எந்த வித குழப்பம் இல்லாமல் அமாவாசையிலேருந்து 3 நாள் திங்கக்கிழமையிலேருந்து அடுத்த திங்கக்கிழமையிலேருந்து எந்த இடம் போனாலும் அந்த இடம் உனக்கு வெற்றியாக்கி கொடுத்து, முதல்ல அடுத்த ஒரு 15 நாளுக்குள்ளே அந்த வீட்டுக்கு உண்டான வழியும் அமைச்சு கொடுத்துறேன். 21 நாள் உனக்கு நல்லபடியாக வேலை படிப்படி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். மாதத்தில் அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும். இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். அதை நீ கைப்படாமல் வச்சுக்க. எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். சரியா? இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து பணத்துக்கு குறைவு இல்லாமல் நல்லபடியாக வேலைக்கு பஞ்சம் இல்லாமல் இன்னையிலேருந்து உனக்கு நான் படிவாசலுக்கு இன்றைக்கே வந்துடுவேன். 3 விதமாக சாப்பாடு வர்ற அமாவாசைக்கு செஞ்சிடணும். எனக்கு ரோஜாப்பூ மாலை பாட்டில் சுருட்டும் வாங்கிட்டு வந்துடணும். நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி அமாவாசையிலேருந்து உனக்கு உருவாக்கி கொடுத்துறம்போ. சரிப்பா. கருப்பசாமி மறுபடி கொடுவாய் வெறிச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்ப்பா. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் சரி மறுபடியும் போய் காலைல விழுந்துட்டு வா. உன்னுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு போய் பார்த்தா இப்போ மேல் கோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்கோம். எப்படி அப்பீல் பண்ணியிருக்கோம்? அப்பீல் பண்ணதுனால அந்த இடம் நம்மளுக்கு திரும்பி வந்துருமா வராதா நடமான? அதனால் அந்த இடத்தையும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதே போல் கல்யாண வயசில் நம்ம பொண்ணை வச்சுருக்கோம். அப்படி தானே? அதே போல் நம்ம அதுக்கு நல்ல வர்ணம் தேடி அமைச்சு கொடுக்கணும். வேலையும் நல்லபடியாக அமையணும். இந்த வீட்டும் நம்மளுக்கு சொந்தமாக்கணும். அப்படியே இல்லையா? போய் காலைல விழுந்துட்டோம். சரி, வர்ற பங்குனி மாதம் வரைக்கும் யாருக்கிட்டமும் தேவையில்லாமல் வாய் மட்டும் பேச வேணாம். நீ கோர்ட்டுக்கு மேலே அப்ளை பண்ணது மாதிரியே இருக்கட்டும். சரியா? உனக்கு அதே போல் பேச்சுவார்த்தைக்கு வருவேன். இது அப்ளை பண்ணுனா பேச்சுவார்த்தைக்கு வர்ற மாதிரி நான் கருப்பசாமி உருவாக்கி தரேன். பேசி முடித்து அவனுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து ஒதுக்கி விட்டுடலாமா? ஒதுக்கி விட்டுடலாம்ல? அதுக்கு நீ தயார் தானே? சரி, இப்போ அப்ளை பண்ணி நோட்டீஸ் ஒன்று போனதே அடுத்த ஒரு 30 நாள்லேருந்து 40 நாளுக்குள்ளே பேச்சுவார்த்தைக்கு வருவேன். இது வந்து இன்னொருத்தன் வந்து சொல்லுவேன், இது எதுக்கு 2 பேர் இழுத்துட்ருக்க, அவனே வேணுமென்ற ஒரு ரேட்டை போட்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு போக வேண்டியது தானே. அப்படிங்கிற அளவுக்கு வரும்போது இப்போ எவ்வளோ 8 சென்ட் இருக்கா? 8.25. அந்த 8.25 சென்ட்டுக்கு உண்டான ரேட்டு கருப்பசாமி நீ இத்தனை நாள் எல்லா பில்லும் உங்கள்கிட்ட இருக்குது. இருந்தாலும் பத்திரம் மட்டும் நம்ம பேரில் இல்லை அதானே? அதனால் உனக்கு அதையும் உனக்கு மாற்றி உனக்கு எழுதி கொடுக்குற அளவுக்கு கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்து, நீ எதிர்பார்த்த மாதிரி அமௌண்ட் அதுக்கு உண்டான அமௌண்ட்டையும் பேசி விட்டு நீ கொடுத்து ஒதுக்கி விட்டு உனக்கு நல்ல காரியம் அதிலேயே உனக்கு உன் பிள்ளைக்கு கல்யாணம் நல்லா அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு கொடுத்து வேலையிலையும் பஞ்சம் இல்லாமல் உனக்கு அமைச்சு தரேன். அதே மாதிரி குடும்பத்துலேயும் எந்த குழப்பம் இல்லாமல் உனக்கு உருவாக்கி தரேன். வர்ற அம்மாவாசைக்கு எனக்கு ஒரு பாதத்தில் விளக்குற மாதிரி எனக்கு ஒரு மாலை பாட்டிலும் வாங்கிட்டு வா. சரியா? வர்ற பங்குனி மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. அதுக்குள்ளே உனக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்து பேசி விலையை முடித்து பங்குனிக்குள்ளே உன் பேரில் கரையம் பண்ணுறதுக்கு உருவாக்கி கொடுத்துறேன். இந்த அதைப்படி கருப்பம் கூடவே வரம்போ. மறுபடி எந்த ஊர்? ஆந்திரா போயிடுச்சு. சரி கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா இப்போ கண்ணாடி மாதிரி எல்லாம் நொறுங்கி போய் கிடக்குதுப்பா. பையனோட வாழ்க்கையும் சரியில்லை, பொண்ணோட வாழ்க்கையும் பார்த்தா பெருசாக எதுவும் கண்ணுக்கு தென்படலை. நம்மளும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒப்பர் இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்குது. அப்படி தானே? அதனால் எந்த சொல்லி குத்தத்தை சொல்லி சாமியை கும்பிட்றதுன்னு உனக்கே தெரியல. ஆக மொத்தம் எனக்கு உள்ள பிரச்சனையை நீ தீர்த்து கொடுத்தரணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி
என்னை வந்து பார்த்துருக்கேன். அதே போல் கருப்பசாமி உனக்கு இன்னையிலேருந்து அதுக்கு ஒரு முடிவு பண்ணால் போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு தரேன், மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டு வா. அதே போல் கருப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போலயே உனக்கு நோய் நொடி இல்லாமல் முதல்ல டிப்ரெஷன் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து உன்னோட மகளை முதல்ல குணப்படுத்தி கொடுக்கணும். அப்படி தானே? நான் கொடுக்குற கனியை உள்ளுக்கு கொண்டு சாப்பிட கொடுத்துறியா? சரி, கொடுத்துட்டு அடுத்த பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அடுத்த வியாழக்கிழமை வரணும். எப்போ வருவேன்? பௌர்ணமிக்கு வந்துடுறியா? அதே போல் நான் கனி கொடுத்துட்டு போகிறேன். முதல்ல உன் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஓடி போய் பார்த்து அதில் இருக்கிற பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து உன்னோட மகனையும் அவனையும் படிப்படியாக உனக்கு சரி பண்ணி கொடுத்து, அதைத்தான் நானும் சொல்கிறேனே, எல்லாமே சரி பண்ணி கொடுத்து படிப்பு இருந்து என்ன பண்ணுறது? அதைத்தான் நானும் சொல்கிறேன். உனக்கு அந்த குழப்பத்தை எல்லாமே உனக்கு இன்னையிலேருந்தே தீர்த்தாச்சு. சரியா? அதில் எந்த வித குழப்பம் இல்லை. உன்னோட பொண்ணோட விஷயம், அதுக்கு முதல்ல உடல்நிலையில் சரி பண்ணி கொடுத்து நிம்மதியாக வேலைக்கு போகிறதுக்கு உண்டான ஏற்பாடு கருப்பசாமி உனக்கு நான் பண்ணணும். அப்படி தானே? அதனால் விஷயம் அதை பண்ணிடுவோம். இரண்டாவது உன் மகனுக்கு, மூணாவது குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்துட்றேன். வர்ற இந்த கார்த்திகையில் அடுத்த கார்த்திகை வர்றதுக்குள்ளே நீ எதிர்பார்த்த மாதிரி 11 மாதம் முடிகிறதுக்குள்ளே நீ நினச்ச மாதிரி எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து நான் நிம்மதியாக இருக்கிறேன் கருப்பசாமி அப்படிங்கிற அளவுக்கு நான் உருவாக்கி கொடுத்துறேன். எனக்கு வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு 2 டைம் என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும். சரியா? வர்ற கார்த்திகை வரைக்கும் தவறாமல் வந்து பார்த்துட்டு போ. நீ நினச்சது போலயே உனக்கு நான் கருப்பன் கூட இருந்து உனக்கு படிப்படியாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன். அப்படி பண்ணி கொடுத்தா போதுமா? கிட்டவா. அஞ்சு கனி கொடுத்துட்டு போகிறேன். சரியா? இந்த 5ஐயும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெய்லி பகுதியை சாப்பிட சொல்லணும், பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடணும். சரியா? யாருக்கு? இது 5 நாளைக்கு இது தொடர்ந்து பண்ண சொல். 5 நாள்லேயே கட்ட மாற்றம் வந்துடும். சரியா? அதே போல் கருப்பசாமி எம்பேரை சொல்லி இதை கொண்டு நிலப்படியில் கட்டிட்டு சாம்பலை ரெகுலராக நீ வச்சுக்க. நான் கருப்பசாமி இன்றைக்கே கூட வந்து உன் படிவாசலுக்கு உன் கூடவே நான் வந்துடுறேன். வந்து இன்னையிலேருந்து உன் பிரச்சனையை படிப்படியாக தீர்த்து கொடுத்து, நான் தான் சொல்லிட்டேனே, இன்னையிலேருந்து குழப்பம் இல்லாமல் வச்சுக்குவேன். ஆனால் முதல் உன் பொண்ணுக்கு தான். அடுத்தது பௌர்ணமிக்கு வரும்போது உன் மகனுக்கு நானாக உனக்கு கூப்பிட்டு சொல்கிறேன். அவனையும் உனக்கு குணப்படுத்தி நிம்மதியான வாழ்க்கை அடுத்த 11 மாதத்துக்குள்ள உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறம்போ. தைரியமாக போ, கூடவே வரம்போ.